அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலிக்கட்டில் இருக்க ஒரு பழைய ஜாமான்கள்லாம் விற்பனை செய்கிற ஒரு ஆன்டிக் ஷாப் தான் பார்க்குறோம். இப்போ வந்து நாரசிம்மணி பிரபமணி நிறைய விளக்குகள் இருக்குது. வியாபாரம் விளக்கு, இந்த விளக்கு முஸ்லீம்கள்லாம் வச்சுருக்காங்க. மசூதி மாதிரி மசூதி மாதிரி இது ஒரு செட்டு. அப்படியே டீ கப்போடு இருக்கிற மாதிரி இன்னும் கப்பு எல்லாம் சேர்ந்து இப்படி ஜாமான். இது மணி, இது விளக்கு. இது வந்து மேலே கொஞ்சம் தூக்கு விளக்கு, பித்தளை சங்கிலியில் வரிசையாக எத்தனை இருக்குது பாருங்கள். 4 விளக்கு. இது சின்ன எண்ணெய் பச்சை விளக்கு. இதுவும் தூக்கு விளக்கு தான், தொங்க போட்டிருக்கு. இது மணி. அந்த மணிலுமே டிசைன். பூஜை கூட 3 பூஜை கூட. உருளி மாதிரி உருளி. இதில் கால் வச்ச ஒன்று லேசாக உடஞ்சிருக்கு. பூக்கூட மாதிரி வச்சுருக்கேன். இது தாமிர பானை, செம்பு பானைன்னு சொல்லுவாங்க. அது நிறைய சின்ன கடை தான், ஆனால் நிறைய ஜாமான் இருக்குது. விளக்குகளே நிறையா இருக்குது. அரைப்படி செம்பு எல்லாம் இருக்குது. ரொம்ப பழசு. சாம்பிராணி போடுறது இந்த குழிப்பணியார சட்டி ரொம்ப நல்லா இருந்தது. 2 கிலோக்கு மேலே நல்ல தங்கம் மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரெஷ்மி பிளேட்டு, அரைப்படி செம்பு, பிள்ளையார் வச்சோம். திருப்பதி ஏசு சிலுவையில் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ளவர் வாஷ். அனுமார் வந்துருக்கிறாங்க. இந்த மணி பெருமாள் கோயில் தூக்கு விளக்குலேயே நிறைய டிசைன். நல்ல செயின் வந்து நல்லா டிசைனாக இருக்குது. நிறைய டிசைன். இதெல்லாம் சாமிக்கு காட்டுறது. அஷ்டலட்சுமி விளக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. டம்ளரு சின்னது. ஆத்ம விளக்கு, ஆத்ம விளக்குலேயே தாமரைப்பூ மாதிரி டிசைன். இது சின்ன குத்து விளக்கு. இது கெண்டி மாதிரி. அது எவ்வளோ டிசைன் இருக்குது. கலர் மங்காமல் இருக்குது. மகாலட்சுமி உருவம் நல்லா இருக்குது.
மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு கிறிஸ்டின்ஸ்லாம் வீட்டில் வைக்கிறது. அரைப்படி செம்புலையே லட்சுமியின் படம்லாம் போட்டு இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் என்ன விலை? இது எவ்வளவு? இது சங்கிலி எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சின்னது எவ்வளோ மாதிரி சொல்கிறாரு? எடைக்கு எடை வெயிட்டு நிறைய ஜாமானும் இருக்குது. 400. மாற்று அந்த கொக்கியோடைய இருக்குது, பெரிய கொக்கியாக. இந்த விளக்குகள்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. நடராஜர் சிலை இருக்குது, சிவனோட சிலை இருக்குது, பூஜை கூட எல்லாம் இருக்குது. சேனல் பழமை புதுமை அப்படிங்கிற சேனல் வச்சிருக்கேன் நான். இதுக்கு விளக்கு ஆத்மாவுக்கு கேரளாவுக்கே உரிய அந்த 3 விளக்கு சேர்ந்து அடித்தண்டு ஒரு பக்கம் 390. இது நடராஜர், வேட்லி நடராஜர். இதெல்லாம் சேர்த்து தொங்க கொட்ட மாதிரி இருக்கு. கஜலட்சுமி விளக்கு அதெல்லாம் ரொம்ப பழைய விளக்கு. புது விளக்கும் வச்சுருக்காங்க, பழசும் வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. ஆத்மங்களுக்கு பூ மாதிரி டிசைன், தாமரைப்பூ டிசைன். இது கேரளா விளக்கு. இது கேரளா விளக்கு. 3 விளக்கு ஒரே தண்டில் அடிப்பாங்க. நல்லா இருக்குது. இது அந்த விளக்கு திரி போடுற இப்படி இருக்காது, அப்படி திரி போட்டுக்கிற மாதிரி. இதுவும் கோயிலில் பார்க்குறது. சாரி 5 திரி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. புதுசாக ஒரு கெண்டி இதை தாங்க டிசைன் போட்டு இந்த கைவிடியுமே எவ்வளோ டிசைனாக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. திருப்பதி சிலை, ஒரு பூஜை கூட தொங்குது, ஒரு தூக்காளியும் தொங்குது. இது பூஜை கூட, பித்தளை பூஜை கூட, ஒரு தூக்காளி. ரொம்ப கலர் பித்தளைலாம் கலர் ரொம்ப டிம்மாக இருக்குது. இது வந்து மயில் மாதிரி இருக்குது, மயில் கலர். இதெல்லாம் குட்டி குட்டி மணி தொலைச்சிருக்காங்க. கீழே இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய விளக்கும் இருந்தது. சின்ன விளக்கு இருக்குது, பெரிய விளக்கு சரியாக இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இது மாதிரி 3 இதழ் நடுவில் இருக்காங்க. இது அநேகமாக மெழுகுவர்த்தி ஸ்டாண்டாக இருக்கணும். இது குங்குமமும் சந்தனமும் வைக்கிறது. மணி இதெல்லாம் விளக்குகளும் நிறைய வகை. நன்றி, வணக்கம். போதும்.